வணக்கம் மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கூட்டணி கணக்கு வாக்கு சதவீத அரசியல் இனி செல்லாது, இளைஞர்கள்தான் இனி எதிர்கால அரசியல் என்று விஜயின் அதிரடி பேச்சு. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழக அரசியல் களம் எப்போதும் தேர்தல் வியூகங்களுக்கு கூட்டணி கணக்குகளையும் பெயர் பெற்றது என்றால், வரவிருக்கும் தேர்தலில் கூட பாரம்பரிய அரசியல் கட்சிகள் கூட்டணிகளும் கணக்குகளும் வாக்கு சதவீதம் அரசியலில் எடுபடாது என்ற புதிய அலை உருவாகி வருவதாக அரசியல் நோக்கம் கருத்துக்களும் தெரிவித்து வருகிறதாம். அதாவது மெகா கூட்டணி அமைத்தாலும் மக்கள் வாக்குகள் கிடைக்காது, சுயநல அரசியல்வாதிகளுக்கு ஆப்பு, மக்கள் எழுச்சி ஒன்றே வெற்றியை கண்டிப்பாக தீர்மானிக்கும் என்ற குரல்களும் வலுத்து வருகிறதாம். இந்த புதிய அலை நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்துடன் இணைந்து தமிழக அரசியலிலே ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத்தக்கூடும் என்று எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துகிறார். அதாவது தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாகவே தேர்தல்களில் வெற்றி பெற்ற வலுவான கூட்டணி அமைப்பது அத்தியாவசியாக கருதப்படும். ஒவ்வொரு கட்சியும் தனது வாக்கு வங்கியை பலத்தையும் கூட்டணி கட்சிகள் வாக்கு வங்கியையும் இணைந்து வெற்றி பெற முயற்சித்தன. ஆனாலோ இந்த முறை மக்கள் மத்தியில் கூட்டணி கணக்குகள் பிளஸ் இது அதிருப்தி அதிகரித்துள்ளதாக தெரிகிறதாம். சுயநல அரசியல்வாதிகள் தங்கள் ஆதாயங்களுக்காக மட்டுமே கூட்டணி அமைக்கிறார்கள் என்றும் மக்களின் நலன் அவர்களுக்கு முக்கியமில்லை என்றும் பரவலாக வருகிறது. இந்த மனநிலையில்தான் பெரிய கட்சிகள் மெகா கூட்டணி அமைத்தாலும் அது மக்களின் முழு ஆதரவையும் பெறாது என்ற கணிப்பை உருவாக்குகிறது. கூட்டணி என்பது வேறு, தலைவர்களின் கைகோர்த்தால் மட்டுமல்லாமல் மக்களின் உணர்வுகளையும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கப்படுகிறது. பண பலம், ஜாதி பலம், கூட்டணி பலம் ஆகியவற்றை நம்பியே தேர்தலை சந்திக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த முறை ஆப்பு வைக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இனியும் மக்கள் பயணத்துக்கு விலைபோக மாட்டார்கள் என்ற நம்பிக்கை வலுப்பெற்றது. அரசியல் களத்திலே ஒரு நேர்மையான மற்றும் தூய்மையான மாற்றங்களை எதிர்பார்க்கும் இளைய தலைமுறைதான் கண்டிப்பாக அடுத்த அரசியல் நகர்வுகள் நகர்த்தப்பட்டு வருகிறது என்று கூறலாமா. அதாவது மக்கள் எழுச்சி ஒன்றே வெற்றியை தீர்மானிக்கும் என்ற முழுக்கம் சமூக வலைதளங்களில் மக்கள் சந்திப்புகளும் பரவலாக பேசப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தலைமை அல்லது ஒரு கட்சி உண்மையான மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் அடிப்படை பிரச்சனைகளையும் அவர்கள் தேவைகளுக்கு குரல் கொடுப்பதால் பணமோ பலமோ கூட்டணிகளோ இல்லாமல் கூட கண்டிப்பாக அந்த கட்சி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளதாம். அதாவது தமிழகத்தில் எதிர்கால அரசியல் இளைய தலைமுறையில்தான் கையில் உள்ளது என்றும் சந்தேகமில்லை. பாரம்பரிய அரசியல் கட்சியில் கூட ஒருவித சோர்வும் நம்பிக்கையும் இருந்து தலைமுறை மத்தியில் உள்ளது. இவர்களுக்கு ஒரு புதிய தலைமை, புதிய சிந்தனை, புதிய அணுகுமுறை தேவைப்படுகிறதா? இந்த சூழலில்தான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி முக்கியத்துவம் பெறுகிறது. விஜயின் ரசிகர் மன்ற நீண்ட காலமாக சமூக பணியில் ஈடுபட்டு வந்தாலும் அவரது பணங்கள் மற்றும் மக்கள் மத்தியில் ஒரு பிரத்தையும் அவர் உருவாக்கி இருப்பதால் இளைய தலைமுறை மத்தியில் தான் அவருக்கு ஒரு நல்ல வலுவான ஆதரவு உண்டு என்பதே தமிழகத்தில் மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறது. விஜய் வெற்றி உறுதி என்ற நம்பிக்கை அவரது ரசிகர்கள் மற்றும் புதிய அரசியல் மாற்றத்துக்கு விரும்பும் சிலர் மத்தியிலும் வலுவாக உள்ளதாம். விஜய் ஒரு சினிமா பின்புலம் கொண்டவர் என்பதால் அவர் நேரடியாக மக்களை சென்ற முடியும். அவர் சினிமா பிரபலம் ஒரு மக்கள் எழுச்சியாக உருவாக்க உதவும் என்றும், மேலும் அவர் எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியுடன் தற்போது கூட்டணி அமைக்கவில்லை என்றும், அது மட்டுமின்றி அவரை ஒரு மாற்று சக்தியாக காட்டும் என்பது தமிழக அரசியல் களம் எதிர்பார்க்கப்படுகிறதாம். அது மட்டுமின்றி ஒருபுறம் திமுக மற்றும் அதிமுக போன்ற வலுவான கட்சிகள் தங்கள் பாரம்பரிய வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்வதே தீவிரமாக போராடும், மறுபுறமோ மக்கள் மத்தியில் ஏற்படும் அதிருப்தியும் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்புகளும் விஜய் ஒரு வாய்ப்பாக அமையலாம் என்று கூறப்படுகிறதாம். முடிவாக தமிழக அரசியல் ஒரு திருப்பு முனையில் உள்ளது. கூட்டணி கணக்குகள், பணம், பலம் போன்ற பழைய சூத்திரங்கள் இனி வேலை செய்யாது என்பது கேள்விக்குறியாகவே மக்கள் எழுச்சியும் இளைய தலைமுறையால் தான் விரும்பங்கள் தான் அரசு அடுத்த களம் நிலைமை என்றும் அடுத்த தேர்தலில் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுக்கும் என்பதை அது மட்டுமின்றி சுயநல அரசியல்வாதிகளுக்கு ஆப்பு வைக்கும் விதமாகத்தான் இதை பார்க்கும் மக்கள் பத்தியில் பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.